ಮಸ್ತ್ ಮಸ್ತ್ ಹುಡುಗಿ ಬಂದ್ರು, ನಾನು ನಿನ್ನ ದೋಸ್ತು ಅಂದ್ರು. வணக்கம் சினிமா லவர்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிகாலஜி. இங்கு நம்ம சினிமாவை வெறும் பொழுதுபோக்கு மாதிரி மட்டும் பார்க்க மாட்டோம். அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் லேயர்ஸ், சிம்பலிசம், சைக்காலஜி எல்லாவற்றையும் டீகோட் செய்வோம். நம்ம பார்ட் 1ல உபேந்திரா அவர்களின் UI படம் ஒரு பிரெயின் கேம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் 2ல அதே ஜேர்னியை இன்னும் டீப்பா கண்டினியூ பண்ணுவோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. சைக்காலஜி, ஃப்ரீடம், சொசைட்டி, மைண்ட் கேம். முதல் பார்வையில் இவை வெறும் பெயர்கள் மாதிரி தோன்றலாம். ஆனால் கவனமாக பார்த்தால் இது படத்தின் கட்டமைப்பே. அவர் ஒரு சைக்கலாஜிக்கல் மேப்பை இழைக்கிறார். சொசைட்டல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ்ல நம்மை வழிநடத்தி இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் செய்ய வைக்கிறார். நகைகள் இஸ் கிரீட், வைஃப் இஸ் டிசையர்ஸ், கிரவுட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் காட்டுகிறது. ஆனால் மிகச் சிக்கலான உண்மை என்னவென்றால் இந்த மிரர் கேரக்டர்ஸை மட்டும் காட்டாது, அது உங்களையும் பிரதிபலிக்கிறது. சத்யா ட்ரூத் அண்ட் பிரதிபலிப்பு, கால்கி கேயாசன் முன்னோடி மற்றும் உபேந்திர ராவ் அப்சர்வர். யுஐயில் ஒவ்வொரு காட்சி சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. படம் ஹியூமன் மைண்டை ஆராய்கிறது, ஐடென்டிட்டி, மொராலிட்டி, சப்கான்ஷியஸ் போன்ற தீம்ஸை. கதை லீனியர் அல்ல, இது நம்ம ஃப்ராக்மெண்டட் தாட்ஸ் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. UI படம் ஆரம்பிக்கிற முன்னாடியே கிரெடிட்ஸ் எழுதி காட்டும் போதே பின்னால பிரெயினோட இமேஜஸ் காட்டுறாரு உபேந்திரா. இங்கதானே அவரு சைக்கலாஜிக்கல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த படம் முழுவதும் நம்ம சைக்கலாஜிக்கல் சம்பந்தமா இருக்குது, அதாவது லைக் பிரெயின் கேம். இதே ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒவ்வொரு சீன், கலர் கிரேடிங், கேரக்டர், பேக்ரவுண்ட் ஐட்டம்ஸ், டயலாக்ஸ் எல்லாமே ஒரு சிம்பாலிக்கா யூஸ் பண்ணி சில விஷயத்தை சொல்ல வராரு உபேந்திரா. ஓவரால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அவங்களோட சைக்காலஜி, அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, எதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுவாங்க, ஆக்சுவலி அவங்க எதை பற்றி ஓவர் திங்க் பண்ணலாம்னு, நாங்க எல்லாரும் எப்படி இந்த பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் அவங்களோட பாலிடிக்ஸ்ல அடிச்சு தாழ்த்தப்பட்டோம்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த 2 hours சினிமால சொல்லி நம்மளை சிந்திக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு சீனும் டீகோட் பண்ணிட்டு போனா இந்த வீடியோ 3 hours, அதாவது படத்தை விட அதிகமா டியூரேஷன் ஆகும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க 16 hours ஜஸ்ட் 5 to 6 minutes மட்டுமே வச்சு சொல்ல ட்ரை பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை பார்க்குற, அதாவது டீப்பா ஃபோக்கஸ் பண்ணி படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆகும். இங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்றேன். நீங்க மறுபடியும் ரீவாட்ச் பண்ணா உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆகும். ஓப்பனிங் சீன் படம் ஆரம்பிக்கிற முன்னாடி சென்சர் சர்டிபிகேட் ஜூம் பண்ணி மூவி நேம் UI அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபைட் ஜானர் UI, அதாவது யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் காட்டுறாங்க. சாதாரணமா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஜானர் இருக்கும், அதாவது கிரைம், த்ரில்லர், ஹாரர், காமெடி மாதிரி. ஆனா இந்த படம் எந்த ஒரு ஜானருக்கும் கீழே வருவதில்லை. அதனால நாம இதை ஒரு புதிய பேர் கொடுக்கலாம், உப்பி ஜானர். அதுக்கப்புறம் வரும் ஷார்ட் தான் ஐகானிக். ஸ்கிரீன்ல போல்டா ஒரு லைன் எழுதிருப்பாங்க, இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் கெட் அவுட் ஆஃப் தி தியேட்டர் ரைட் நவ். அதாவது நீங்க அறிவாளி இருந்தா வெளியே போங்க, முட்டாளா இருந்தா உள்ள எக்கந்து படம் பார்க்கலாம். இங்கதான் ரிவர்ஸ் சைக்காலஜி காமிக்கிறாரு உபேந்திர. என்னன்னா, உண்மையான அறிவாளி ஒரு வார்த்தைக்கும் அஃபெண்ட் ஆகாம இங்க என்ன நடக்க போகுதோன்னு கவனமா இருப்பாங்க. ஒன்னும் தெரியாதென்று சொல்லுகிறவன் உலகத்தின் கண்களில் முட்டாளாக தோன்றினாலும் உண்மையில் அவன்தான் அறிவாளர். ஏனெனில் உபேந்திராவின் பார்வையில் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவன் தான் அறிவாளர். ஆனால் எனக்கெல்லாம் தெரியும் என்று பெருமையாகச் சொல்லுகிறவன் தான் உண்மையான முட்டாள். அதனால்தான் உபேந்திரா இப்படிப்பட்ட ஒரு டிஸ்க்ளைமர் வைத்துள்ளார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இனிமேல் அவர் சொல்லப்போகும் பிலாசபியை உண்மையாக கேட்க வேண்டும் என்றான் நம்முடைய மனதை வெறுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் முழுவதும் புரிந்து கொள்ள முடியும். அல்லது எனக்கு தெரிந்ததே சரி என்று பிடிவாதம் பிடித்தால் இப்போதே வெளியேறலாம். இப்படி ஒரு விஷயம் செய்வதால் தான் பார்வையாளர்களுக்கு ஒரு மன அதிர்ச்சி, சைக்கலாஜிக்கல் ஜோல் கிடைக்கிறது. அதாவது படம் தொடங்கிய 5வது நிமிடத்திலேயே இது நாம் நினைப்பது போல ஒரு சாதாரண படம் இல்லை, மாறாக ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் என்பதை காட்டித் தருகிறார் உபேந்திரா. சரி நண்பர்களே, இன்றைக்கு இவ்வளவு போதும். மூவியின் 5வது நிமிடம் வரைக்கும் தான் இன்று நாம் டீகோட் பண்ணியிருக்கிறோம். அப்படியானால் முழு படத்தை பற்றி விவரிக்கும் போது அது எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடுத்த எபிசோட்ஸை செய்யலாமா வேண்டாமா என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் UI லேயர்ஸ் ஆஃப் தி அன்சீன் பார்ட் 3 மீண்டும் சந்திப்போம்.